தலைவர் விஜயகாந்த் அவர் இருக்காரு. அவருக்கு உங்களுக்கு உள்ள நட்பு, நீங்கள் வந்து ரொம்ப சீனியர், நீங்கள் மீடியா இண்டஸ்ட்ரியில் நிறையா கஷ்டப்பட்டு நீங்கள் மேலே வந்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், பற்றின ஒரு பதிவு. உலகத்திலேயே இப்போ என்னை சமைக்க சொல்லியிருக்கீங்க. நான் இவ்வளோ சந்தோஷமாக சமைச்சிட்டு இருக்கேன். எனக்கு சாப்பாடு கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். அது வந்து பை பர்த் உள்ளுக்குள்ள இருந்து வந்தாதான் சாப்பாடை ஒருத்தருக்கு ஃபீட் பண்றது. அப்பார்ட் ஃப்ரம் சமைக்கிறது இல்லாம ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்து அவனை பசியார வைக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப இது எனக்கும் பர்த்துக்குள்ளே இருந்தது. இது எங்க விஜயன், எல்லாரும் கேப்டன் சொல்ற, நான் விஜயன் தான் கூப்பிடுவோம் அவரை. விஜயனுக்கும் இதே ஹேபிட். அதனால எத்தனையோ பேருக்கு சாப்பாடை வச்சு வாழ்ந்து, அதாவது சாப்பாடு இல்லாம சாப்பாடு அவர் கொடுக்கறது இல்ல. அதாவது அந்த நேரத்தில் பசி அறிஞ்சு சாப்பாடு கொடுப்பாரு. அந்த யாரு வந்தாலும் சாப்பாடு இல்லாம சாப்பிடாம வெளியில அனுப்ப மாட்டாது. பிரேக்ஃபாஸ்டோ லஞ்சோ டின்னரோ எப்போ வந்தாலும் அவர் கையால நான் நிறைய சாப்பிட்டுருக்கேன். இப்போ நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கூட ஒரு படம் பண்ணும்போது அவருக்கு கோதுமையில டயட்காக, என்னடா டயட் பிரியாணி சாப்பிட மாட்டேங்க ஓடான்னு சொல்லிட்டு எங்கேயோ இருந்தோ செஞ்சு சம்பா கோதுமையில வந்து ஒரு நல்ல ஒரு பிரியாணி பண்ணி கொடுத்தாரு. என்னால லைஃப்ல மறக்க முடியாது பிரதர். அப்ப பாருங்க, அந்த பிரியாணி 20 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்குதான் எதோ வச்சு பண்றாங்க. அப்பயே ஒரு பிரியாணி வந்து சம்பா கோதுமையில, உடைச்ச கோதுமையில வச்சு பண்ணி கொடுத்தாரு. அல்டிமேட்டா இருந்தது. ஆனா அவர் நமக்குள்ள வாழ்ந்துகிட்டா இருந்திருக்காரு, வாழ்ந்துகிட்டே இருக்காரு. எல்லாருக்குமே ஒரு இம்ப்ரெஷன். அவரோட பாட்டுகள்லாம் இன்னைக்கு பிரமாதமா இருக்கு. நான் இன்னைக்கு டெய்லி நம்ப மாட்டீங்க, ஒரு டிவியில உட்காந்து அவரோட படங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவரை இந்த திரையுலகம் மறக்காது, பப்ளிக்கும் மறக்காது, அரசியலும் அவரை மறக்காது.